FCAW செயல்முறை மூலம் T-joint in FCAW process flux cored arc welding செயல்முறை மெட்டல்களை இணைக்க எலக்ட்ரிக் ஆர்க்கில் கன்சியூமபிள் டியூபுலர் எலக்ட்ரோடை பயன்படுத்தி செய்யப்படுகிறது. வெல்டிங் ஆர்க்கின் போது ஃப்ளக்ஸ் நிரப்பப்பட்ட எலக்ட்ரோடிலிருந்து ஒரு ஷீல்டிங் கேஸ் வெளியேற்றப்படுகிறது. இது வளிமண்டல வாயுக்களிலிருந்து வெல்டு பூலை பாதுகாக்கிறது. இந்த வகை வெல்டிங் கப்பல் கட்டுதல் மற்றும் இயந்திர தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது. வாருங்கள், ஃப்ளக்ஸ் கோர்டு ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான, கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் T-ஜாயிண்டை உருவாக்கும் செயல்முறையை இப்போது கற்றுக்கொள்வோம். முதலில் ஆக்சி ஃபியூயல் கேஸ் கட்டிங் செட் அல்லது பவர் ஹேக்ஸாவின் உதவியுடன் வரைபடத்தில் உள்ளவாறு 150 மில்லிமீட்டர் நீளம் மற்றும் 50 மில்லிமீட்டர் அகலம் கொண்ட 2 ஒர்க்பீஸுகளை வெட்டுங்கள். வெட்டும் போதும் சுத்தம் செய்யும் போதும் பாதுகாப்பு கண்ணாடிகள் மற்றும் பாதுகாப்பு கையுறைகளை அணிந்து கொள்ளுங்கள். T-ஜாயிண்ட்டுக்கு வெல்டிங்கிற்கு சுத்தமான மேற்பரப்பை பெற 2 ஒர்க்பீஸுகளின் விளிம்புகளையும் சமன் செய்ய ஒரு கிரைண்டரை பயன்படுத்தவும். அதன் பிறகு ஒரு செட்டின் உதவியுடன் விளிம்புகளை சரிபார்க்கவும். ஒரு ஒர்க்பீஸை கீழே வைத்து மற்றொன்றை அதற்கு மேலே 90 டிகிரி கோணத்தில் வைக்கவும். இப்போது வெல்டிங் இயந்திரத்தை அமைக்கவும். ஆர்க் வெல்டிங் இயந்திரத்தின் பிளக் சாக்கெட்டில் ஃப்ளக்ஸ் கோரை செருகவும். வெல்டிங் கன்னை வெல்டிங் இயந்திரத்தின் நேர்மறை முனையத்துடன் இணைக்கவும். வெல்டிங் டேபிளை இயந்திரத்தின் எதிர்மறை முனையத்துடன் இணைக்கவும். பின்னர் வெல்டிங் இயந்திரத்தின் ஸ்விட்சை இயக்கவும். வெல்டிங் செய்வதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு கேஸ் ஹீட்டரின் மின்சார விநியோகத்தை இயக்கவும். ஷீல்டிங் கேஸ் CO2 வின் ஓட்ட விகிதத்தை நிமிடத்திற்கு 15 - 20 லிட்டராக அமைக்கவும். மின்னழுத்தம் 22 முதல் 26 வோல்ட், மின்னோட்டம் 200 ஆம்பியர்கள் மற்றும் வயர் ஃபீடர் வேகம் 300 - 500 அங்குலம் ஒரு நிமிடம் அல்லது ஒர்க்பீஸின் தடிமனுக்கு ஏற்ப என அமைக்கவும். வெல்டிங் மேசையில் ஸ்கிராப்பை வைக்கவும். கன்னை பயன்படுத்தி ஸ்கிராப்பில் ஒரு ஆர்க்கை உருவாக்கவும். வெல்டிங் டார்ச்சை T-ஜாயிண்டின் விளிம்பில் வைக்கவும். வெல்டிங் மேசையில் ஒரு தட்டையான நிலையில் ஒர்க்பீஸை வைப்பதன் மூலம் ஒரு டேக் வெல்டு செய்யுங்கள். ஒர்க்பீஸுக்கு 45 டிகிரியில் வெல்டிங் கன்னை பிடித்து வெல்டிங் ஃபீடை தட்டையான நிலையில் பயன்படுத்தவும். இதேபோல் கிடைமட்ட நிலையில் ஒரு T-ஜாயிண்டை உருவாக்க ஒர்க்பீஸை கிடைமட்ட நிலையில் வைக்கவும். தட்டையான நிலைக்கான செயல்முறையின் படி வெல்டிங்கை முடிக்கவும். செங்குத்து நிலையில் ஒரு T-ஜாயிண்டை உருவாக்கும் செயல்முறை தட்டையான மற்றும் கிடைமட்ட நிலைகளில் T-ஜாயிண்டை உருவாக்கும் செயல்முறையை போன்றதுதான். இதில் ஒர்க்பீஸ் செங்குத்து நிலையில் வெல்டிங் செய்யப்படுகிறது. வெல்டிங் செய்த பிறகு கசடு மற்றும் சிதறலை ஒரு வயர் பிரஷ் மற்றும் சிப்பிங் சுத்தியலால் சுத்தம் செய்யவும். இப்போது வெல்டை சரிபார்த்து அதில் போரோசிட்டி, விரிசல் அல்லது அண்டர்கட்கள் போன்ற குறைபாடுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். பாட சுருக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளக்ஸ் கோர்டு ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான, கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் ஒரு T-ஜாயிண்டை உருவாக்க கற்றுக்கொண்டோம். செயல்முறையை நேரலையாகவும் கண்டோம். இப்போது உங்களுக்காக ஒரு வேலை. வெல்டிங் ஒர்க்ஷாப்பில் தட்டையான, கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் ஒரு T-ஜாயிண்டை உருவாக்க முயற்சி செய்யுங்கள்.